கிராம்பு மாலை தெய்வத்துக்கு மாலை வேளையில் சாற்றுவது, இரவு தங்குவது ரொம்ப பெரிய விசேஷம். அந்த மாலை எந்த தெய்வத்துக்கு என்ன காரியத்துக்காக போகிறீங்களோ அந்த காரியங்கள் உங்களுக்கு நிறைவேறும். சுப்பிரமணியருக்கு கிராம்பு மாலை போட்டிங்கன்னா வீடு, மனை, நிலம் வாங்கணும். வீடு, மனை, நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். பெருமாளுக்கு போட்டிங்கன்னா வீட்டில் பெருமாளுக்கும் தாயார் சந்நிதிக்கும் போட்டிங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள், குழப்பங்கள் அந்த திங்ஸு எல்லாம் இருக்கும். லட்சுமி தேவி தாயாருக்கு போட்டிங்கன்னா பண வரவு அதிகமாகும். சிவபெருமானுக்கு போட்டிங்கன்னா கர்மா வினைகள் அனைத்தும் தீரும். பைரவருக்கு போட்டிங்கன்னா வேலைகள் சம்பந்தமான பிரச்சனைகள், வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கும். ஸோ அதை உங்களுக்கு வேலையில் இருக்க பிரச்சனைகள் தீரும். வேலை சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளும் அது தீர்த்து வைக்கும். அம்பாளுக்கு தனியாக இருக்க காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அம்பாளுக்கு போட்டிங்கன்னா திருமண தடை விலகும். அது வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு மேலே போட்டு நீங்கள் பண்ணிட்டு அவங்க பூசாரிகிட்ட நீங்கள் கம்பல்சரியாக சொல்லணும், நைட்டு தங்கணும். நைட்டு தங்கினாதான் உங்களுக்கு அது விசேஷம். சில பேர் அதை என்ன பண்ணுவாங்க, நைட்டு தங்கினோன்னா மறுநாள் காலையில் போய் அது ஒரு பைசா ஏதாவது கொடுத்தீங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க. அதை எடுத்துகிட்டு சமையலில் சேர்த்துக்கலாம், சேர்க்காமலும் இருக்கலாம். அதனால் பிரச்சனை கிடையாது. ஆனால் நைட்டு தங்கினாதான், எந்த மாலையாக இருந்தாலும் நைட்டு தங்கும்போது மட்டும்தான் அதனுடைய முழு பலன்கள் கிடைக்கும். இரவு 6 மணிக்கு மேலே போடுவது விசேஷம். இந்த மாலையை போட்டி நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளுங்கள்.